சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 92 என்னிடத்தில் உள்ளதை Gospel Truth Lesson 92 Such as I have. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கின்ற சுவிசேஷ புஸ்தகங்களில் இயேசு கிறிஸ்து பலவிதமான ஊழியங்களை செய்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் மத்தியிலே வெளிப்பட்டு அவர்கள் அனைவரும் மேல் அறையில் எருசலேமிலே பரிசுத்த ஆவியின் வருகைக்காக அவர்கள் காத்திருக்கும்படியாக அவர்களுக்கு கட்டளையிட்டார். பெந்தெக்கோஸ்து நாள் வந்தது. பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். ஊழியத்தை தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தாய் வயிற்றில் இருந்து சப்பானியாக பிறந்தவனுக்கு சுகமளித்த சம்பவத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இந்த சம்பவத்தில் மறைந்திருக்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் கண்டறிந்து அதை நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வசனம் 6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இன்றைய பாடத்தின் தலைப்பு என்னிடத்தில் உள்ளதை. பேதுருவின் இடத்தில் என்னதான் உண்டு என்கின்ற கேள்விக்கு இந்த நாளிலே நாம் பதிலை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதுவே சுவிசேஷத்தின் சத்தியமுமாய் இருக்கிறது. In the book of Matthew, Mark, Luke and John are the Gospels. Jesus Christ ministered in various ways. Jesus Christ was crucified on the cross. He died on the cross, and after he resurrected, he appeared in the midst of his disciples and commanded them to wait for the coming of the Holy Spirit in the upper room in Jerusalem. The Pentecost day came and they were baptized by the Holy Spirit and they begin to minister. In Acts chapter 3, a paralyzed man who was from birth was healed by Peter and John. Today, we are going to learn the gospel truth in this incident. Acts chapter 3 verse 6. Then Peter said, "Silver and gold have I none, but such as I have give I thee. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk." Verse 7. And he took him by the right hand and lifted him up, and immediately his feet and ankle bones received strength. Today's title of our lesson is Such as I have. What did Peter have? Today we are going to discover the gospel truth of what did Peter have to perform such miracle. சப்பானி எழுந்து நடந்த சம்பவத்தை கண்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த சம்பவத்தை, அந்த அற்புதத்தை பேதுரு அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். 3 முக்கிய காரணங்களை பேதுரு நமக்கு வெளிப்படுத்துகிறார். 3ஆம் அதிகாரம் வசனம் 12. நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது
எங்கள் சுய பக்தியினாலாவது அப்படின்றால் அவர்களுடைய சொந்த வல்லமையிலே செயல்படவில்லை. ஆனாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இது நடைபெற்றது என்று மறைமுகமாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். வசனம் 16. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிப்பதினாலே அந்த அற்புதம் நடைபெற்றது. மூன்றாவது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசித்து தேவனுடைய சத்தியத்தை அறிந்தபடியால் அவர்கள் இந்த அற்புதத்தை செய்தார்கள் என்பதை பேதுரு நமக்கு வெளிப்படுத்துகிறார். பேதுருக்கு என்னதான் உண்டு? முதலாவது, பரிசுத்த ஆவியின் வல்லமை. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரம். மூன்றாவது, தேவனுடைய வசனத்தை நன்றாக அறிந்திருக்கின்றார். When the paralyzed was healed, the people were astonished or amazed. Peter reasoned to them about that miracle. To summarize, Peter answered by saying that it is the power of the Holy Spirit and in the name of Jesus and through the word of God. In verse 12, verse 16 and verse 21, we can summarize what Peter had was the power of the Holy Spirit, not his own power, but the power of the Holy Spirit. Secondly, he knew and understand the authority in the name of Jesus, and he obeyed and understood the word of God. These three elements are the foundation of what Peter had before he performed the miracle. That is the gospel truth. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சுவிசேஷ புஸ்தகங்களிலே இயேசு கிறிஸ்துவால் அது வெளிப்படுத்தப்பட்டது. யோவான் 14 அதிகாரம் வசனம் 16 17 நாம் பார்க்கும் பொழுது, வேறொரு தேற்றரவாளன் வருவார் என்கின்ற வாக்குத்தத்தத்தை இயேசு அவர்களுக்கு சொன்னார். வசனம் 17, உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்கின்ற வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தமானது அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 8 வசனத்திலே மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வசனம் 8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து, பெந்தெகோஸ்து நாள் அன்று, அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 4 வசனத்திலே, பெந்தெகோஸ்து நாள் அன்று அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு சீஷர்கள் பெலன் அடைந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றதினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையை அறிந்தபடியாலே அந்த சப்பானியை பார்த்து அவ்விதமான அற்புதத்தை செய்வதற்கு அவர் பலன் கொண்டார், அவர் தைரியம் கொண்டார், அவர் திடப்படுத்தப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே அவனுக்கு சுகத்தை அளித்தார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். The first element is the Holy Spirit, which Peter mentioned. In the book of Gospels, John chapter 14 verse 16 and 17, Jesus promised that there will be another comforter, or the Holy Spirit, who will abide with them forever. And in verse 17, Jesus Christ assured that the Holy Spirit will be with them and shall be in them.
What Jesus prophesied happened in the book of Acts. In Acts chapter 1, the resurrected Jesus reminded them again, "But ye shall receive power after the Holy Spirit Ghost is come upon you." Truly enough, in Acts chapter 2, verse 4, all the disciples were filled with the Holy Spirit, and now they have the power. Peter understood the power of the Holy Spirit who is in him. By acknowledging the power which was vested in Peter, he boldly began to confess and use the name of Jesus and heal the paralyzed man at the beautiful gate. This is the gospel truth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தை பேதுரு நன்றாகவே அறிந்திருக்கின்றார், உணர்ந்திருக்கின்றார். அதனால்தான் அந்த நாமத்தின் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு அவருக்குள் ஒரு தைரியம் எழும்பினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் புஸ்தகத்திலே மார்க்கு 16 அதிகாரம் வசனம் 17 18 இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தமாக சீஷர்களுக்கு கொடுக்கிறார். என் நாமத்தினாலே, வசனம் 18 இரண்டாவது பகுதி, வியாதியஸ்தின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து உரைத்த அந்த வாக்குத்தத்தத்தை பேதுரு மனதார முழு இருதயத்தோடு விசுவாசத்தினாலே அந்த நாமத்தை இப்பொழுது பயன்படுத்துவதற்கு அவருக்கு தைரியம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையை ஜனங்கள் மத்தியிலே போதிப்பதற்கு திறன் பெற்றவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்கள், இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை பெற்றவர்கள், இயேசுவின் நாமத்திலே செயல்படுவதற்கு பேதுருவுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Peter mentioned the name of Jesus before healing the paralyzed. In the book of Gospels, Mark chapter 16, verse 17 to 18, Jesus promised that whosoever believe in his name shall lay hands on the sick and they shall recover. Peter understood this promise. Peter accepted this promise. Peter believed on the word of God. Therefore, he used the word of God in the name of Jesus to heal the sick. Moreover, in Acts chapter 4, when Peter was preaching, he is able to mention the power in the mighty name of Jesus Christ of Nazareth, because of his understanding, of his experiencing the authority of the name of Jesus enabled him to perform such miracle. That is the gospel truth. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையை பேதுரு நன்றாகவே அறிந்திருக்கின்றார். சுவிசேஷம் புஸ்தகத்திலே மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 19 20 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளையை இந்த சீஷர்களுக்கு ஒப்புவிக்கிறார். அதாவது அவர்கள் உலகெங்கும் சென்று அவர்கள் உபதேசிக்கும்படியாக கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பேதுரு நன்றாகவே அறிந்திருக்கின்றார், உணர்ந்திருக்கின்றார். அந்த போதனைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, அந்த போதனைக்கு ஏற்ற செயல்களை செய்ததினாலே அன்று அந்த சப்பானி சுகம் பெற்றான். அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் வசனம் 24 பார்க்கும் பொழுது,
தேவ வசனமானது வளர்ந்து பெருகினது. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தை போதித்து சத்தியத்தை வெளிப்படுத்தி ஜனங்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டார்கள். எந்த வசனத்தை போதித்தார்கள்? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கிருபையுள்ள வசனத்துக்கு அவர்கள் போதித்தார்கள். கிருபை உள்ள வசனம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர் தெழுந்த சம்பவத்தை அவர்கள் போதித்து அந்த வசனத்தின் சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினதினாலே ஜனங்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசத்துக்கு ஏற்ப அன்றைக்கு அற்புதம், அதிசயம், அடையாளம் நடைபெற்றது. அந்த சப்பானி அன்று சுகத்தை பெற்றுக்கொண்டதை நாம் எல்லோரும் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். பேதுரு தேவனுடைய வார்த்தையை, இயேசுவின் உபதேசத்தை பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடோடு அவர் அறிந்திருக்கின்றார். அதுவே அவருக்குள் காணப்பட்ட கிருபையாய் இருக்கிறது. Peter knew the word of God. Peter knew the teaching of Jesus. In the book of Gospels, Matthew chapter 28 verse 19 and 20, Jesus gave the great commandment that the disciples must teach all nations. To teach, Peter has heard the word of Jesus, the teachings of Jesus, and he believed it. He knew the word of God, and because of his knowledge about the word of God, he was able to perform the miracle at the beautiful gates. In Acts chapter 12 to 24, the word of God grew and multiplied. The apostles Peter preached the word of God continuously, and that word of God grew and multiplied. What type of word was preached? In Acts chapter 20 verse 32, the word of his grace, of God's grace, was preached, and that made signs, wonders and miracles. The finished work on the cross, the power of the resurrection was preached among the people, and that power of resurrection resurrected those people who are in need of healing, who died, but they saw signs, wonders and miracles. Peter knew the word of God, the words of Jesus, and by the inspiration of the Holy Spirit, Peter was able to perform such miracle. That is the gospel truth. என்னிடத்தில் உள்ளதை, பேதுருவிடத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமை இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கின்றார். தேவ வசனங்களை நன்றாகவே புரிந்திருக்கின்றார். இன்றைக்கு நாமும் கூட பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றிருக்கின்ற விசுவாசிகளாக இருக்கின்றோம். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கின்ற விசுவாசிகளாக இருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்களாக இருக்கின்றோம். நமக்கும் கூட இவ்விதமான செயல்களை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கின்றார். நாமும் பேதுருவை போல செயல்படுத்துவதற்கு நாம் பிரயாசப்படுகின்ற விசுவாசிகளாக இருக்கும்படியாக நாம் இந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். Peter knew what he had. He had the power of the Holy Spirit. He had faith in the name of Jesus, and he knew the word of God. Today, as believers, we do have what Peter had. We have the power of the Holy Spirit. We know the name of Jesus. We believe in the name of Jesus, and we also know the word of God. Therefore, we are also empowered to do what Peter did at the beautiful gate. That is the gospel truth. Thank you for watching and listening. Please subscribe, like, share and comment.
Thank you.